யார் இந்த கரப்பான் பூச்சிகள்? இப்போ பொதுவாக மக்கள் மத்தியில் இது என்ன நடக்குது, யார் இவங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதன் பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த ஷோவில் பார்க்குறது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே எந்த அளவுக்கு அத்துமீறல் நடக்கிறதோ, இன்னும் ஒரு டிசி மேலே ஒரு ஏசி மேலே உங்களை கூட்டு உட்கார வச்சு நைட்டு பூரா உட்கார வச்சு விசாரணை பண்ணதில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட செய்யாத ஒரு முதல்வர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ, அது மாதிரி ஒரு பிரதமர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ போலீஸ்க்கு என்ன வேணால் செய்யலாம்ட்டு ஒரு இடம் போலீஸ்க்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. டெல்லியில் உருவாக்கி விட்டார்கள். அதை வைத்துத்தான் சின்ன பிள்ளைகளை அடிக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்றது அந்த அபிஜித் தீப்கே உருவாக்கின ஒரு விஷயம். பாஸ்டனில் படித்தவர் அவர். திடீர்னு இந்த சிஜே நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இளைஞர்கள் பேரசைட்ஸ் மாதிரி இருக்காங்க, இவங்க காக்ரோச் மாதிரி இருக்காங்க, இவங்க என்ன வேணாலும் எங்கே வேணாலும் ஒரு கேமரா தூக்கிட்டு வந்துடுறாங்க, எல்லாருமே பத்திரிகையாளர்கள் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு தேவையில்லாமல் திட்டினதுக்கு பிறகுதான் இவர் ஒரு ஆக்சுவலி ஒரு ஜோவியலாக ஆரம்பிச்சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சார். அதுக்கு தமிழாக்கம் கிடையாது, காக்ரோச் தான், கரப்பாம்பூச்சிகள் கிடையாது, ஹிந்தி இதுவும் கிடையாது, இதுக்கு காக்ரோச் தான், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அது பார்த்தோன்னா கடகடகன்னு இன்ஸ்டாலையும் சரி, அதே மாதிரி ட்விட்டர்லையும் சரி பயங்கரமான ஃபாலோவிங் அது டென்ஷன் ஆகுது. அது தன்னெழுச்சியா நடந்தது தான். ஒரு அதுல ஒன்றும் அது இது பார்த்தாலே தெரியும். என்னன்னா ட்விட்டரும் இன்ஸ்டாவும் ஒத்துக்காத அப்படி. அதாவது நீங்க வேணுமென்றே ஒரு நிறுவனம் கிட்ட காசு கொடுத்து நம்பர்ஸ் உயர்த்தினீங்கன்னா ஏன் செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்திய அரசாங்கம் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும். ஏனென்றால் இது நேரடியாக இந்திய அரசாங்கத்தை தாக்குதுன்ற ஒரு விஷயம். ஆன்டி நீட்டு, அதே மாதிரி இது அந்த நீட்டினுடைய டெஸ்ட் வினாத்தாள் வெளியே வந்தது. ரெண்டாவது தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன். இது ரெண்டு கோரிக்கை வச்சு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இன்ஸ்டாங்கிறது யாருகிட்ட, இன்ஸ்டாகிராம் மெட்டா கிட்ட இருக்கிறது. மெட்டா இன்னைக்கு அம்பானி கூட சேர்ந்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா பூரா வந்திருக்கிறது. பெரிய ஒரு $10 பில்லியன் இது இன்னைக்கு இந்தியாவில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அம்பானி நம்மளுடைய பாரத பிரதமருக்கு பெரிய ஒரு தோழனா இருக்கிறதுனால அதானி அம்பானி ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குனால 100% வரவே மாறுது. அதானியுடைய சேனல்கள் என்ன பேசி கொண்டிருக்குன்னு, அம்பானியுடைய சேனல்கள் என்ன பேசி கொண்டிருக்குன்னு நான் இன்னைக்கு காத்தால கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது போலீஸ் தரப்பில் இத்தனை பேரை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள், காயப்பட்டார்கள் என்று தலைப்பு செய்தியா வருது. அதே நேரத்தில் ப்ரொட்டஸ்டர்ஸ் எத்தனை பேர் அடிபட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயமே கிடையாது. ஒரு சேனல்லையும் கிடையாது. ஜஸ்ட் நாட் அம்பானி அண்ட் அதானி சேனல்ஸ். ஓகே, ஒரு சேனலையும் கிடையாது. இதுதான் டெல்லியில் இருக்கின்ற ஆங்கில சேனலுடைய லட்சணமா இருக்கு. இதுல ஒரு விளக்கம் மட்டும் இருக்கே. இப்போ அண்ணா ஹசாரே மூமெண்ட் வந்தது, அதன் பிறகு பலரும் அதற்கு பின்னால் பாஜக கை இருந்ததாகலாம் பேசினாங்க, காங்கிரஸ் அரசை வீழ்த்துறதுக்காக. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு எதிராக யாராவது இப்படி திட்டமிட்டு பின்னால் இருந்து செய்யறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கே, அப்படி அதை பார்க்கலாம். இல்ல, அபிஜித் தீப்கே என்ற அந்த நபர் ஆப்போட அசோசியேட் பண்ண ஒரு நபர் தான். அதன் பிறகு அதுல வெளியே வர்றாரு. அதன் பிறகு கூட பல ஆப்பில் இருந்த, இல்லைன்னா முன்னால் இருந்த நபர்கள், இன்னால் இருக்கிற நபர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் மணிஷ் சிசோதியா கூட அந்த இடத்துக்கு போறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் போறாரு, அதை சார்ந்த ஆப்பை சார்ந்த பல நபர்கள் அங்கே செல்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட ஒரு ஏறத்தாழ ஒரு 3 days பேக்ல இருந்து இது இவருடைய கையிலிருந்து போயிடுச்சு. அதாவது எப்ப சோவனம் வாக்சுக்கு சொல்றாரோ, நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்றாரோ, அப்பவே கொஞ்சம் அப்படியே அதனுடைய தன்மை மாறுது. அது ஆப்பினுடைய கையிலிருந்து வெளியே வருது. ஆப் முழுக்க ஆப்புன்னு சொல்ல முடியாது, ஆப்பில் இருந்து வெளியே வந்த நபர்களா இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட அந்த என்டையர் சிஸ்டம், நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த என்டையர் 2011 இருந்து நடந்த அந்த விஷயங்கள் நன்றாக தெரிஞ்ச ஒரு கும்பல் தான் அங்க உள்ள இருக்கிறது. அவர்களிட்ட இருந்து எப்போ வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் போய் படுத்து ஒரு 10 நாளைக்கு பிறகு அது ஒரு இஷ்யூவா மாறும்போது தான் பிள்ளைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். என்னோட படிச்ச ஜேர்னலிசம் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பசங்கள், ஏசிஜியில் கத்துக்கிட்ட பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களை பஸ்ல கூட்டிட்டு போவோம். எது ஸ்கூல்ல ஸ்கூல் பஸ் கூட்டிட்டு போவோம், அண்ணா ஹசாரனுடைய அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போவோம். பார்த்தா ஒரு பெரும் வெள்ளம் மாதிரி இருக்கும். இது பண்ணதே முக்கியமான ஸ்கூல்ஸ், அங்க இருக்கின்ற முக்கியமான, டெல்லியில் இருக்கின்ற முக்கியமான ஸ்கூல்ஸ். அது அந்த செல்வந்தர்கள் தான் செய்த விஷயமா இருக்கிறது, பாஜகவினுடைய ஒத்தாசையால் செய்த விஷயமா இருக்கிறது. இது நமக்கு மிக தெளிவாக, மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த பாஸ்ட் ஒரு 4-5 நாளாக இது ஒரு ஆர்கானிக்காக எங்கிருந்தோ வந்த பசங்கள், தாராளமாக டெல்லியிலிருந்து வந்தவர்கள் தான். அதை தாண்டியும் எம்பியிலிருந்து வந்தவங்க, பீகார்ல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி, அதாவது ஒரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு எதிர் வினைன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி அது புரிஞ்சுக்கலாமா? இல்ல வந்தவங்க
பொலிட்டிக்கலா இருக்கிறாங்க, சில டிமாண்டோட இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இது இவங்க யாருக்கு நெருக்கடி தர போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாக மிடில் கிளாஸ் வந்து பாதித்திருக்கு. அதுதான் பிரச்சனை. அதாவது ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் ரூபாயிலிருந்து ஏறத்தாழ 10 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணித்தான் ஒரு பையனை வந்து தயார் பண்றாங்க நீட்டுக்காக. 8ஆம் கிளாஸ்ல இருந்து இல்லைன்னா 11ஆம் கிளாஸ்ல இருந்து அப்பதான் தயார் பண்றாங்க. அந்த சிறுவன் போய் எழுதிட்டான், பரீட்சை எழுதிட்டு அவன் வந்து ஹாப்பியா வர்றான். இவ்வளவு எழுதின பிறகே தெரியும் இவ்வளவு வரும்னு எல்லாம் தெரியும். எல்லாரும் ஒரு 500, 550, 600 அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் அதுக்கப்புறம் பலரும் வந்து டூர் எல்லாம் போயிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 20 நாள் கழிச்சு, 24 நாள் கழிச்சு, இல்லங்க இன்னொரு நீட் நடக்க போகுது, நீங்க இப்ப எழுதின நீட்டு தவறு அப்படின்னு சொன்னதுல தான் ஒரு பக்குன்னு வந்து அனைவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் வருது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு காசு செலவாகும். யாரும் ஒரு கோச்சிங் சென்டரும் இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து காசு வாங்காமலாம் கிடையாது. இந்த பசங்க போனாங்க, மறுபடியும் படித்தார்கள், மறுபடியும் எழுதினார்கள். அப்போ அதுலதான் ஒரு பெரிய ஒரு குமரல், இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு நெருடல் வந்து மக்களுக்கு வந்து வருகிறது. நடுத்தர வர்க்க இளைஞர்களுக்கான ஒரு ஆவேசம், இந்த நீட் முறைகேடுக்கான ஆவேசமா தான் வந்து. ஆமா, அது பேரண்ட்ஸ், பாஜகவுக்கு ஓட் பண்ணவர்கள் பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த பிரச்சனை வருகிறது. இன்னைக்கு கூட நீங்க எவ்வளவோ வீடியோஸ் வந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பாகிஸ்தான்ல உருவான வீடியோஸ் கிடையாது, ஆனா இல்ல இங்க உருவான வீடியோஸ் தான். அந்த வீடியோஸ் கூட பேரண்ட்ஸ் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதிரி ஆச்சு, என் பையனுக்கு இவ்வளவு ஆச்சுன்னு. அதே மாதிரி இறந்த பிள்ளைகளுடைய தந்தையார் தாயார் வந்து நிக்கிறாங்க, சொல்றாங்க என்னுடைய இந்த நிலைமை வந்து, என்னுடைய நிலைமை வந்து வேற ஒரு பேரண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசி கொண்டார்கள். அப்ப இதெல்லாம் சேர்த்து இதையெல்லாம் டேக்கிள் பண்ணவில்லை என்ற அந்த ஆதங்கம் தான். தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வச்சிருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. இல்லை என்றால் ஏதோ ஒரு டாப் ஆபீசரை அங்கிருந்து ரிசைன் பண்ண வச்சிருந்தா, இல்லை என்றால் அவனுக்கு வந்து ஒரு சிறையில் அடைத்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. இது செய்ய முடியவில்லை. கோர்ட்ஸும் கம்ப்ளீட்டாக இதுல வந்து தன்னுடைய கையை கழுவி விட்டது. இதுதான் பிரச்சனை.